இப்ப இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடந்துகிட்டு இருக்க இந்த சமயத்துல, யுத்தம் ஆரம்பிச்சிருக்கிற இந்த சமயத்துல, இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு இந்தியாவிலருந்து யார் யாரெல்லாம் ஆதரவு குடுத்தாங்களோ, அவங்களெல்லாம் எப்படி போட்டுருந்தாங்க, புலர்த்துனாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. "ஹமாஸ் எங்க உயிருடா!" அப்படின்லாம் வந்து கமெண்ட் அடிச்சாங்க. அப்படிலாம் அடிச்ச இந்த இந்தியாவுல இருக்கிற புண்ணியவான்கள் நெறைய பேரு, இப்போ இப்ப இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் யுத்தம் நடக்க ஆரம்பிச்சிருக்கிற சமயத்துல, பாகிஸ்தானுக்கு ஆதரவா நெறைய விஷயங்கள், அவங்களுடைய ஆதரவு கரங்கள், அவங்களுடைய ஆதரவு வார்த்தைகள், வாக்குகள் இதெல்லாம் இப்ப எங்க பார்த்தாலும் அந்த நியூஸ் தான் போய்க்கிட்டு இருக்கு. யூடியூப்லயும் சரி, Facebookலயும் சரி, இந்த புண்ணியவான்கள் எல்லாருமே எப்படி இந்த பாகிஸ்தான ஆதரிக்கிறாங்க, அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப வெளியில வந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்துல இன்னைக்கு கூட நியூஸ பார்த்தோம். என்ன அப்படின்னா, அந்த பாகிஸ்தான்ல இருக்கிற அந்த பயங்கரவாதிகள் டார்கெட் பண்ணி, நம்ம இந்திய ராணுவ வீரர்கள் ஏவுகணை அனுப்பிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த காஷ்மீர்ல 28 அப்பாவிகள் கொன்ன அந்த சம்பவத்துல தொடர்புடைய பயங்கரவாதிகளை எல்லாம் அந்த ஏவுகணை அனுப்பிச்சு இந்திய ராணுவம் கொன்னுச்சு. அப்ப அவங்கள கொன்ன உடனே அப்பதான் பாகிஸ்தான்ல இருக்கிற ராணுவர்கள்லாம், "ஐயய்யோ! எங்க அல்லாவின் அடிமைகள கொன்னுட்டீங்களே!" அப்படின்னு வந்து அவங்களுக்கு அவங்களெல்லாம் அழுது ஒப்பாரி வச்சு, அப்புறம் "அல்லாஹு அக்பர்" அப்படின்னு சத்தம் போட்டு, சல்யூட்லாம் வச்சு, கண்ணீர்லாம் வடிச்சு, அப்படி அவங்கள ரொம்ப அரசு மரியாதையோட என்ன செஞ்சிருக்கிறாங்க, புதைச்சிருக்காங்க. யாரு அப்படின்னா, இந்தியாவுக்கு விரோதமா பயங்கரவாத செயல்கள செஞ்ச அந்த பயங்கரவாதிகள அந்த அளவுக்கு மாலை, மரியாதையெல்லாம் குடுத்து இந்த பாகிஸ்தான் அரசாங்கம் இந்த வேலைய செஞ்சுகிட்டு இருக்கு. இத பார்க்கும்போதே நமக்கு, "என்னடா இப்படி இருக்காய்ங்க? ஏன்டா எல்லாமேவா இப்படி இருப்பீங்க?" அப்படிங்கிற மாதிரி நமக்கு அது தோணுது. ஏன்னு கேட்டா, எப்படி இந்த ஹமாஸ் பயங்கரவாதிகளுடைய எண்ணம் இஸ்ரேல அழிச்சு, அதுக்கடுத்து அவிங்க வந்து அந்த இஸ்ரேல் தேசத்த பாலஸ்தீனம் அப்படிங்கிற காசா மக்கள் அந்த அல்லாவின் தேசமா மாத்தணும் அப்படிங்கிற விதத்துல குறியா இருந்தாங்களோ, அதே போல தான் பாகிஸ்தான்ல உள்ளவைங்களும் இந்தியாவுல உள்ள எல்லாத்தையும் அழிச்சிட்டு, அப்புறம் இந்தியா முழுவதுமே அல்லாவின் தேசமா மாத்தணும் அப்படிங்கிறதுல தான், அதனால தான் எத்தனையோ பயங்கரவாத இயக்கங்கள சோறு போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்காய்ங்க. ஆயுதங்கள் குடுத்து எல்லா விதமான காரியங்களும் செய்துகிட்டு இருக்காய்ங்க எங்க பாகிஸ்தான்ல. ஆனா பச்சை பொய் சொல்றதுல எப்படி எப்படிலாம் வஞ்சிக்கணும், ஏமாத்தணும், நாடகம் ஆடணும் அப்படின்லாம் அவிங்களுக்கு நல்லா தெரியும். அதுல வந்து அவிங்க வந்து கை தேர்ந்த அந்த அங்க ஹமாஸும் சரி, மொத்தமாவே புண்ணியவான்கள் கடைசி அவங்க கொண்டு போறது அந்த சரியா அப்படிங்கிற அந்த சட்டத்துக்கு தான் நேரா எல்லாத்தையும் இழுத்துட்டு போவாங்க. அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. அவங்க எப்படிப்பட்ட பொய்யும் சொல்லுவாங்க, கண்ணீர் விடுவாங்க, நீலி கண்ணீர் வடிப்பாங்க, அப்புறம் முதலை கண்ணீர் வடிப்பாங்க. என்னென்ன கண்ணீர்லாம் வருமோ அதையெல்லாம் வடிப்பாங்க. வடிச்சு மற்றவங்களை எப்படியாவது தங்களை சமாதானம் உள்ளவங்களா, சாந்தி உள்ளவங்களா அப்படின்னு காமிச்சுக்கிறதுல அந்த அளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. வெளியில் பார்த்தா தான் அவங்க புறா மாதிரி, ஆனால் உள்ள பயங்கரமான விஷம் அப்படிங்கிறது அந்த அவங்க மெஜாரிட்டி ஆன பிறகு தான் தெரியும். அது வரைக்கும் தெரியாது. அது வரைக்கும் யார் கண்ணும் திறக்காது. அப்போ இப்படி கொடூரமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த பாகிஸ்தானில். இப்போ அந்த விஷயத்தில் இப்போ ஏமனில் என்ன செஞ்சுருக்கிறான், போய் யூதன் ஏர்போர்ட்டுகளை எல்லாம் மொத்தமாக காலி பண்ணியிருக்கான். எதுக்குடா காலி பண்ண அப்படின்னா, யுத்தம்லாம் ஓஞ்சி ஏதோ சமாதானம் வர்ற மாதிரி எல்லாம் சந்தோஷமாக அங்கங்கே போகிற சூழ்நிலையில் திடீர்னு பார்த்தா ஏமன்லேருந்து கிட்டத்தட்ட 2000க்கும் மேலே கிலோமீட்டர் தூரம் இஸ்ரேலுக்கும் ஏமனுக்கும். ஆனால் அவன் அங்கேருந்து அவ்வளவு டெக்னாலஜி உள்ள ஒரு பெரிய ஏவுகணையை ராக்கெட்டை விட்டுருக்கான். விட்டு நேராக கரெக்டாக வந்து அது பென்குரியன் ஏர்போர்ட்டில் விழுந்திருக்கு. விழுந்து அதில் எத்தனை பேர் இறந்து போனாங்க, என்ன ஆச்சு, ஏதாச்சும் எத்தனை செலவாச்சு அப்படின்னு தெரியல. இதை பார்த்ததுமே யூதனுக்கு வெறி பிடிச்சிருச்சு. அவன் என்ன செஞ்சுட்டான், "இருங்கடா" அப்படின்னு. நாங்கள் அப்போ தான்டா பேசாமல் இருந்தோம், ஏற்கனவே இந்த வேலையை செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி, இப்போ இனி உங்களுக்கு சும்மா இருந்தால் நல்லது இல்லடா அப்படின்னு. இப்போ யூதன் என்ன செஞ்சுட்டான், அங்கேருந்து ஏவுகணையை அனுப்பி 2000க்கும் மேற்பட்ட கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஏமனில் உள்ள ஏர்போர்ட்டுகளையெல்லாம் மொத்தமாக காலி பண்ணிவிட்டான். மொத்தமாக காலி பண்ணிவிட்டான். இது காலி பண்ண பிறகு இவங்க எப்பேற்பட்ட நடிப்பு நடிக்கிறாங்க, எப்பேற்பட்ட நாடகம் ஆடுறாங்க இந்த ஏமனில் இருக்கிற இந்த நான் தான் எப்பவும் சொல்கிறது, அங்கே வந்து யுஹூதீஸ் வேறு, அந்த ஏமனியர் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. சொல்லப்போனால் ஏமன் நாடு பயங்கர பிச்சைக்கார ஒரு நாடு, பயங்கர ஏழ்மையான ஒரு நாடு. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்குள்ள 5 லட்சம் பேர் சாப்பாடு இல்லாமல் வெளியில் தெரிஞ்சது. அதாவது அந்த கணக்கெடுப்பின்படி 5 லட்சம் பேர் சாப்பாடு இல்லாமல் செத்துருக்குறாங்க. சோத்துக்கு அந்த நாட்டு மக்களுக்கு வயிற்றுக்கு சோறு போட்டு போடுற அளவுக்கு அவங்களுக்கு யோக்கியதை இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாங்க அந்த மசூதியில்.
ஆனால் தன்னுடைய நாட்டு மக்கள் இப்படி பசியில் சாகுறாங்க, அதை பற்றி இவங்க கவலையும் பட மாட்டாங்க, ஒன்றும் இல்லை. இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க குண்டு வாங்கணும், அணுகுண்டு வாங்கணும், ராக்கெட் வாங்கணும், யூதனை அழிக்கணும், இதுலேயே தான் அவங்க காலம் முழுசையும் வாழ்க்கை முழுசையும் செலவு பண்ணாங்க. அதே நேரத்தில் கண்மணி நாயகம் வேறு சொல்லியிருக்காப்புல, ஏமன் தான் வந்து ஒரு அதாவது உலகத்திலேயே ரொம்ப தாழ்மையான ஒரு உன்னதமான ஒரு ஒரு பரிசுத்தமான ஒரு இருதயத்தை உடைய மக்கள் நிறைஞ்ச ஒரு நாடு எது அப்படின்னா, ஒரு இனம் எது அப்படின்னா இந்த ஏமனில் உள்ள நாடு தான். அந்த ஏமனில் உள்ள மக்கள் தான் ரொம்ப சுத்தமான ஹிருதயம் உடையவங்க. அதனால அவங்க வந்து அந்த நாட்டிலேருந்து ஒரு தீ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காப்லையாம். அந்த நாட்டிலேருந்து ஒரு தீ வந்து இந்த உலகத்துக்கு எங்கே போகும் என்ன எங்கே போகும்னு தெரியல. அவர் சொல்லியிருக்காப்புல இப்படி தீ வரும், தீயெல்லாம் வந்து அப்படியே பரவும் அப்படின்னு சொல்லியிருக்காப்லையாம், தீர்க்க தரிசனமாக. ஆனால் யதார்த்தமாக அவர் சொல்லியிருக்காப்புல, நான் வந்து மெசஞ்சர் தான், எனக்கு தீர்க்க தரிசனமும் சொல்ல தெரியாது, எனக்கு வந்து அற்புதமும் அடையாளமும் செய்ய தெரியாது, ஒன்றும் தெரியாது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காப்புல. ஆனால் இவங்க வந்து கோர்த்து விட்ருக்குறாங்களா இல்லை எனக்கு ஹதீஸ்களில் அப்படி எழுதியிருக்கான், ஏமன்லேருந்து ஒரு தீ வரும், தீ இங்கே புறப்பட்டு போகும்னு சொல்லியிருக்காப்புல. அது என்ன தீ, எதுக்கு தீ அப்படின்னு தெரில. ஆனால் இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது தான் தெரியுது, இது யூதன் தான் பற்ற வச்சு விட்ருக்கான் அந்த தீயை அப்படின்னு. பற்ற வச்சு விட்டு அந்த தீர்க்க தரிசனத்தை யூதன் தான் நிறைவேற்றியிருக்கான். பாவம், இப்போ இந்த தீ எரியும் அப்படின்னு யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. ஏமனில் தீ வரும் கண்மணி நாயகம் சொன்னார், அதனால அந்த தீர்க்க தரிசனம் நடக்கலையே அப்படின்னு. அதுக்கு பதிலாக யூதன் என்ன செஞ்சிட்டான், இருங்கடா உங்களுக்கு தீ தாராடா வேணும், நாங்கள் தாரோம் அப்படின்னு சொல்லி போய் இருக்கிற ஏர்போர்ட்டுகளை எல்லாம் கொளுத்தி விட்டான். அப்போ அங்கே விமானங்களை எல்லாம் கொளுத்தின பிறகு இந்த ஏமனில் இருக்கிற இந்த புண்ணியவான்கள் எப்பேற்பட்ட நாடகம் ஆடுறாங்க, அவங்களுக்கு புரியுதா புரியலையா என்ன ஏதுன்னு தெரியல. இவங்களுக்கு நல்ல வாயிலையும் வடை சுட கற்றுருக்காங்க, துப்பாக்கி எடுத்து சுடவும் கற்றுருக்காங்க. வேறு இது ரெண்டை தவிர வேறு ஒன்றுமே இவங்களுக்கு தெரியாது. அதுதான் யதார்த்தமான விஷயம். ஒரு காமன் சென்ஸுமே இல்லாத ஒரு விஷயத்த வந்து புரிஞ்சுக்கிற எந்த ஒரு காமன் சென்ஸுமே இல்லாத இவங்களாம் இருக்கிறாங்க. சரி, அவங்க என்னென்ன சொல்கிறாங்க, எது சொல்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். لأمريكا وحصارنا لإسرائيل برا وبحرا وجوا. اليوم يعتدون على منشآت مدنية. ما الذي تريد أن تخيفنا به يا أمريكا؟ لن توهنوا فينا أي شيء ولن تهزوا فينا شعرة. سندوسكم تحت أقدامنا. فلسطين يا أمريكا، فلسطين. انظروا إلى الذي يعمله الأمريكي، هو استهداف المنشآت الحيوية والبناة التحتية والمدنيين. ولله الحمد ولله الشكر. سنفرض حصارنا وسنعزز قواتنا، فوالله لو أكلنا تراب هذه الأرض وشربنا من ريحها لما تراجعنا عن موقفنا. ولتفهمها أيها الأمريكي، ولتفهمها أنك المعنى. الله أكبر. الموت أمريكا، الموت إسرائيل، اللعنة عليهم. لبيك يا أقصى. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போதே அப்படியே உள்ளே பயங்கரமாக புல்ல அரிக்குது. அந்த அளவுக்கு வந்து பேச்சு இந்த புண்ணியவான் பேசியிருக்காப்புல. நீங்கள் இது பார்த்தாலே தெரியும், இந்த புண்ணியவான் பேசுகிற பேச்சை பார்த்தா இந்த புண்ணியவான் ஏமன் நாட்டில் இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. இவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கணும். இவர் மட்டும் தமிழ்நாட்டில் இருந்திருந்தாருன்னா ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து எப்பேற்பட்டு அப்படி ரத்தம் கொதிக்கிற பேச்சை பேசுகிறாப்புல. இவர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, அதாவது பாலஸ்தீனம் அப்படிங்கிறது வந்து ஏமன் நாடோட சேர்ந்ததுடா. பாலஸ்தீனம் வேற, ஏமன் வேற கிடையாது. பாலஸ்தீனைய மண்ணு வேற, ஏமனுடைய மண்ணு வேற கிடையாது. நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னோட ஒன்று தான்டா. ஏண்டா நாங்கள் வந்து காசாவை சப்போர்ட் பண்ணுறதுனால எங்கள் மேலே ராக்கெட்டு விடுறீங்களா? எங்கள் ஃபேக்ட்ரி மேலே, எங்கள் ஏரோப்ளைன் மேலெலாம் ராக்கெட்டு விடுறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது எதுக்கு இந்த ஏர்போர்ட்டை அழிச்சான் அப்படின்னா, சும்மா சந்தோஷமாக மக்கள் இப்போ தான் ஏதோ யுத்தம் ஓஞ்சி சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க இஸ்ரேலில். திடீர்னு 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வந்து ஒரு பெரிய ஏவுகணையை விட்டு பென்குரியன் ஏர்போர்ட்டில் விட்டுருக்கானே. அப்போ இதுக்கு பழிவாங்கும் விதமாக தான் அவன் என்ன செஞ்சுருக்கான், அதாவது உங்களுக்கு ஏர்போர்ட் இருந்தால் தான்டா பிரச்சனை அப்படின்னு சொல்லி நான் அதாவது இவங்களுக்கு சோத்துக்கே இல்லாமல் பஞ்சத்தில் சாகுற இவங்களுக்கு இம்புட்டு சக்தி இருந்து இங்கே 2000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு பெரிய ஏவுகணையை விட முடிகிற அளவுக்கு இவங்களுக்கு அப்படி சக்தி இருந்தா அப்போ அவன் என்ன செய்ய மாட்டான் யூதன். இப்போ இவங்க சக்தியை காமிச்சாங்க, அவன் சக்தியை காமிச்சு விட்டான். அப்போ ஏரோப்ளைன்லாம் அவன் எரிச்சு விட்டான். அதனால இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் காசாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தானே உங்களுக்கு இப்படி எரியுது அப்படின்னு கேட்குறான். அதாவது காசாவுக்கு நம்ம வந்து இவங்க
வந்து ஏமன் நாட்டு உள்ளவங்க சப்போர்ட் பண்ணுறாங்களாம் காசா மக்களுக்கு, பாலஸ்தீனிய மக்களுக்கு, அப்பாவிகள், அந்த அப்பாவிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கடத்திட்டு போனாங்களே இஸ்ரேல் தேசத்தில் இருந்து 200-300 பேரை கடத்திட்டு போனாங்களே, அந்த அப்பாவிகளுக்கு இவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்களாம். இந்த இவங்க சப்போர்ட் பண்ணுறதுனால யூதனுக்கோ வந்து யூதன் வந்து ராக்கெட்டு விட்டு ஏர்போர்ட்டில் விமானத்தைலாம் எரிக்கிறானா. என்னடா இது அதிசயமாக இருக்குது. அப்போ இவங்க என்ன விதமான மனநிலையில் இருக்காங்க அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரியல போல இருக்குது. அவன் யூதன் சும்மா விடலடா, நீங்கள் வந்து சும்மா இருக்க முடியாமல் அவன் ஏர்போர்ட்டில் காலி பண்ண முயற்சி பண்ணீங்க, அது அவங்க எத்தனை பேர் செத்து போனாங்கன்னு தெரியல, அதனால தான் அவன் உங்கள் ஏர்போர்ட்டை அவன் காலி பண்ணி விட்டான். அவ்வளோதான் விஷயம். சோத்துக்கு இல்லாத உங்களுக்கே இம்புட்டு சக்தி இருந்தால் அப்போ அவன் என்னென்ன செய்ய மாட்டான் அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. ஆனால் இவர் வந்து பார்த்தா பயங்கரமான அரசியல், நம்ம ஊரில் அரசியல்வாதியை கூட இப்படி பேசுகிறத நான் பார்த்ததில்லப்பா. அந்த அளவுக்கு நரம்பெல்லாம் பொட்டைக்குது அளவுக்கு இவர் பேசி விட்டாப்புல. பார்த்தீங்களா, இன்னும் புல்லரிச்சு இந்த முடியெல்லாம் இப்படி நட்டமாக நிற்கிது. அப்பா அடே அப்பா, இன்னும் மடங்க மாட்டேங்கிட்டுருச்சு. அந்த அளவுக்கு இப்போ இவருடைய பேச்சு அப்படி இருக்கு. அப்புறம் என்ன செய்யறது, இவங்கள என்ன சொல்கிறது, பாவம். வேறு ஒன்றும் இல்லை, அந்த புண்ணிய புத்தகத்தை படித்து அப்படியே வெறி ஏற்றி வச்சுருக்காங்க. வேறு ஒன்றுமே இல்லை. இவங்களுக்கு என்ன பேசுகிறது ஏது பேசுகிறதுன்னு தெரியல. இப்படிலாம் கத்தி பயங்கரமாக உணர்ச்சி மிக்க வசனங்களெல்லாம் கொடுத்துட்டா இவங்க செஞ்சதெல்லாம் சரிங்கிற மாதிரி ஆயிரும் அப்படின்னு இவங்களுக்கு நினப்பு போல இருக்குது. சரி, அடுத்த வீடியோவை பார்ப்போம். இந்த ஏர்போர்ட்டு பற்றி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதில் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதான் பாருங்கள், ஏமனுடைய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. யார் அப்படின்னா இந்த ஜெனோசைடு பண்ணுற அமெரிக்காவும் அந்த இஸ்ரேல் தேசமும் தான் சேர்ந்து அப்பாவியான நாடு, பரிதாபமான நாடு, இந்த ஏமன் நாட்டு மேலே இப்படி வந்து வன்மத்தை கக்கியிருக்காங்க இந்த இஸ்ரேல் தேசத்தான் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக மெசேஜ் எல்லாம் கொடுத்து, இங்கே பாருங்கள் எப்படி பற்றிக்கிட்டு எரியுது எங்கள் ஏமன் நாட்டுடைய விமானம்லாம் அப்படின்னு. ஆனால் இப்படி இவங்க மெசேஜ் கொடுக்குறதுக்கு முன்னாடி நாங்கள் சும்மா இருந்த இஸ்ரேல் தேசத்தான் ஏர்போர்ட் மேலே நாங்கள் வந்து தேவையில்லாமல் ராக்கெட்டை விட்டோம், அதனால அவன் கோவம் வந்து இப்போ எங்கள் வீட்டில் ராக்கெட்டை விமானத்தை எல்லாம் எரிச்சு விட்டான் அப்படின்னு தான் யதார்த்தமாக தலைப்பு சொல்லணும். ஆனால் அதெல்லாம் அவங்க சொல்ல மாட்டாங்க. அது உலகத்துக்கே காமிக்கிறாங்களாம். பார்த்தீங்களா எப்படி ஏமன் நாட்டில் உள்ள இருக்கிற எங்கள் விமானம்லாம் இப்படி யூதே வந்து எரிச்சிட்டு போயிட்டான். இவங்க சும்மா இருந்தது மாதிரியும் ஒரு மரத்தடியில் உட்காந்து அப்படியே சின்ன வெங்காயமும் பச்சை மிளகாயும் எடுத்து கடிச்சிக்கிட்டு தயிர் சோறு தின்னுக்கிட்டு இருந்தது மாதிரியும் திடீர்னு எங்கேயோ இருந்து இஸ்ரேல் தேசத்தை வந்து குண்டு போட்ட மாதிரியும் இவங்க பேசுகிறாங்க. 2023 அந்த ஏமனில் இருந்த ஹூதியா அதில் ஒருத்தர் ஸ்போக்ஸ் பர்சன், அவர் பயங்கரமாக பேசுவாப்பில். அந்த எப்போ இந்த கையை காமிச்சிக்கிட்டே இருந்து அவரும் பேசுவாப்பில். அப்படி தான் அப்போ அவர் சொல்லியிருந்தாப்புல இஸ்ரவேலோட நமக்கு யுத்தம் அப்படின்ட்டு இருந்தாப்புல. அப்போ தான் எல்லாம் கேட்டிருந்தாங்க, உங்கள் நாட்டு மக்கள்லாம் பசியில் செத்துக்கிட்டு இருக்காங்கடா, முதல்ல அவங்களுக்கு சோறு போடுங்கடா அப்படின்னு சொல்லி கேவலமாக பேசியிருந்தாங்க. அதை பற்றிலாம் இவங்க கவலைப்படலை. இவனுக்கு என்ன அப்படின்னா யூதே அழியணும். அதான் இப்போ எல்லாத்துக்கிட்டையும் போட்டு காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதாவது ஏமன் விமானம்லாம் பற்றிக்கிட்டு எரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, எப்படி பற்றிக்கிட்டு எரியுது, தீ எரியுதுன்னு சொல்லி ஏமனில் இருக்கிற அந்த நாட்டு மக்கள் பார்த்த வாலிபர்கள், அந்த யங்ஸ்டர்ஸ் அப்படிலாம் கொண்டாடுறாங்க. தங்களுடைய நாடு பற்றிக்கிட்டு எரியுது, விமானங்கள்லாம் பற்றிக்கிட்டு, தன்னுடைய வரி பணம்லாம் பற்றிக்கிட்டு எரியுது அப்படிங்கிறத பார்த்து இவங்க என்ன செய்கிறாங்க, பயங்கர சந்தோஷப்பட்டு செல்ஃபி எடுத்து வீடியோ போட்டிருக்கிறாங்க பாருங்கள். ஏன்னு கேட்டால் இவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த ஹூதி அப்படிங்கிற அந்த புண்ணியவான்களை பயங்கரவாதிகளை பிடிக்கல. அப்போ இவங்களுக்கு தெரியும் எப்படியும் இந்த ஹூதிங்கிற பயங்கரவாதிகள் எதையாவது செய்வாங்க, இஸ்ரேல் தேசத்தான் அதை வந்து குண்டு போடுவான்னு அப்படின்னு இவங்களுக்கு தெரியும். எப்படா குண்டு போடுவான்னு காத்திருந்து தனக்கு பக்கத்தில் பயங்கர தீ எரியவும், இது வரைக்கும் அப்படிப்பட்ட தீயை பார்த்ததில்லை. அதனால சந்தோஷப்பட்டு அதில் எத்தனை பேர் செத்தாங்க, ஏது செத்தாங்க, அதை பற்றிலாம் இவங்களா கவலைப்பட போகிறாங்க. நாட்டு மக்கள் சாகிறத பற்றி அப்பாவியான ஜனங்கள் இதில் எத்தனை பேர் எரிஞ்சு செத்தாங்கன்னு தெரியாது. அவன் வந்த வாக்கில் அவன் குண்டை போட்டு அவன் போயிட்டான். அதனால் எத்தனை பேர் செத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் அப்படி ஐயோ இப்படி அநியாயமாக உயிர்கள் போகுதே அப்படிங்கிற மாதிரியான கவலை தன்னுடைய நாட்டு மக்களுடைய உயிர் மேலே இவங்க கவலை உள்ளவங்களா இல்லை. அந்த தீயை பார்த்து சந்தோஷம், நம்ம ஊர்லாம் அப்படி தான் நம்ம பட்டாசை பார்த்து வெடிக்கிறத பார்த்து சந்தோஷப்படுவோமோ, அதே போல் அங்கே விமான தாவளம் எரிகிறத பார்த்து இவங்க சந்தோஷப்படுறாங்க.
முதல்ல முதல்ல ஒரு அரசியல் தலைவர் போல ஒரு பேசின ஒருத்தரை பார்த்தோம். நம்ம இப்போ நம்முடைய நரம்பெல்லாம் அப்படியே புடைச்சிக்கிருச்சு. இப்போ ஒரு அதே போல ஒரு புண்ணியவனை நம்ம பார்க்க போகிறோம். இவர் கையில் துப்பாக்கியோட இவர் ஒரு பெரிய விஷயத்தை சொல்கிறாப்புல, இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறாப்புல. இவர் பேசுகிற பேச்சும் அப்படித்தான் நரம்பெல்லாம் புடைக்கும். நம்ம ரொம்ப அதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம இருக்கணும். அவர் பேச்சை கேட்கறதுக்கு முன்னாடி ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இவர் என்ன பேசுகிறாரு அப்படிங்கிறத மட்டும் கேளுங்க. அதாவது இவர் புண்ணிய மொழியில் பேசுகிறாப்புல, நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆனால் எதுக்காக அவர் அப்படி பேசுகிறாப்புல அப்படின்னு எழுதியிருக்காங்க. அதை சொல்கிறேன் கேளுங்க. هذا العدوان الغاشم الامريكي الاسرائيلي ابن اليهود لن يخيفنا ولن نركع ولن نستسلم. والله كل ما ضربنا زادنا الا قوه واستمتاع. ايش تحتفل مدنيين واحنا بالسيارة حقنا في الخط العام مدنيا كلهم مدنيين. அதாவது அங்கே பாருங்க சிவிலியன்ஸ்லாம் செத்து போயிட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்கான். நீ நியூக்ளியர் பாமே வந்து எங்கள் மேலே போட்டின்னா கூட நாங்கள் வந்து காசாவுக்கு சப்போர்ட் பண்ணுறதை நிறுத்த மாட்டோம்டா. எங்கள் எல்லாத்தையும் நீ அழிச்சாலும் நாங்கள் வந்து காசாவில் உள்ள மக்களுக்காக தான் ஒன்றா அவங்க கை கோத்து நிற்போம். அதனால வந்து விமானத்தையெல்லாம் எரிச்சிட்டின்னா நாங்கள் பயந்துருவோம்னு நினச்சியா அப்படின்னு கேட்குறாங்க. இவங்க பயப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் வந்து ஏதாவது செஞ்சானா? இவங்க தேவையில்லாமல் குண்டை போட்டாங்க, அதனால தான் அவன் பழி வாங்குறான், அவ்வளோதான். ஆனால் இந்த விஷயம் இந்த புண்ணியவன்களுக்கு தெரியல. இந்த புண்ணியவனுடைய கண்ணை பார்த்து நமக்கே பயமா இருக்கு. இந்த கண்ணுலேயே தெரியுது இவங்க எல்லாம் மனித ரத்தத்தை குடிக்கிறவங்க அப்படின்னு. என்ன செய்யறது? அதனால இவர் மெசேஜ் கொடுக்குறாராம். என்ன அப்படின்னா, யூதே வந்து அப்பாவி ஜனங்களை கொண்டுட்டான் அப்படின்னு. இப்படித்தான் அவங்க வந்து எதையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. யதார்த்தமான ஒரு விஷயத்த சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதாவது இஸ்ரேல் தேசத்தான் பேசாமல் இருந்தா, நாங்கள் தான் 2003 யுத்தத்தை ஆரம்பித்தோம், அவன் மேலே குண்டை போட்டோம், ஏகப்பட்ட பேரை கொன்னோம். அதே போல் இப்போ ராக்கெட்டை விட்டு அந்த பென் குரியன் ஏர்போர்ட்டில் நாங்கள் விட்டோம், அதனால தான் அவன் பழி வாங்குறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஐயோ ஜெனோசைடு பண்ணுறானே. இவங்க வந்து என்ன வேணாலும் செய்வாங்களாம். இஸ்ரேல் தேசத்தில் என்ன வேணாலும் கொடூரத்தை அரங்கேற்றுவாங்களாம். அதை பற்றிலாம் கேட்டால் ரெசிஸ்டன்ஸாம், போராளிகளாம். ஆனால் அதுக்கு பதில் அடிக்கிற விதமாக அவன் ஏதாவது குண்டை போட்டான் அப்படின்னா, ஐயோ சிவிலியன்ஸை கொள்றானே, ஜெனோசைடுன்னு கத்துறாங்க. இந்த புண்ணியவன் முழிச்சுக்கிட்டு பேசுகிறத பார்த்தாலே நமக்கே பயமாக இருக்குது. لا نشرب من دمه ونترك البحر الاحمر دم احمر ولا نور عضو ولا نشبع الا بدمائهم ونحسن بلادنا بجماجم المارد الامريكي ونطلب من القوى الصارفه ان تاتي ما فيه بقوتها الى اسرائيل ضربا عنيفا. மண்டை ஃபுல்லாக அந்த புண்ணிய புஸ்தகத்தினுடைய போதனை நிறைஞ்சிருக்கு, வேறு ஒன்றுமே கிடையாது. மண்டை முழுசுமே அந்த வெறி, அந்த காம வெறி, அந்த ரத்த வெறி இப்படியே பிடிச்சி தெரியுறாங்க. யூத வெறியே நல்லா ஏற்றி விட்டாங்க. அப்போ துப்பாக்கியும் கையிலையும் கொடுத்துட்டாங்க. அப்போ இவங்க ரத்தம் குடிக்காமல் இவங்க சாக மாட்டாங்க, எதையாவது செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. இப்போ இவங்களை திருப்பி அடித்தா எப்படி கத்துறாங்கன்னு பாருங்கள். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் ஏதோ இவங்க வந்து நல்லது செஞ்சது மாதிரியும், நாட்டுக்கு நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்குது மாதிரியும், சும்மா யூதை வந்து இவங்க பின்னாடி வந்து விமானத்தை எரிக்கிறது மாதிரியும் இவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பேசாமல் இவங்களையெல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து அரசியல்வாதிகளாக மாற்றி விட்டோம்னா எம்பிட்டு அழகாக பேசுவாங்க மேடையில். لو كنا صواريخ لنتوجه الى اسرائيل. الله اكبر الله امريكا الله اسرائيل الله. இதை பார்த்தா இது ஏற்கனவே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வந்திருக்க மாதிரி தெரியுதே. என்னடா இது கரெக்டாக வந்து பின்னாடி வந்து அந்த முடிக்கிற சென்டென்ஸில் வந்து எல்லாம் அந்த சுலோகத்தை கத்துறாங்க அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க இவ்வளோ இருக்கு. ஓ அப்படியா சங்கதி, அதானே பார்த்தேன். என்னடா இது, நம்மலாம் ஒரு வீடியோ போடுறதுக்கு ஒரு நாள் முழுசும் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், கடைசியில் தான் ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் வீடியோ போட முடியுது. ஆனால் அந்த புண்ணியவான்கள் பரவாயில்ல, இப்படி எப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பேச்சு, நரம்பு புடைக்கிற பேச்செல்லாம் பேசுகிறாங்க. நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அப்போ 2-3 நாளாக இவங்க ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ தான் இது கரெக்டாக வந்துட்டாங்க 4 பேரும். இவர் எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணாப்லன்னு தெரியல, ஆனால் கையில் சிகரெட் வச்சிருக்காப்ல. وكل ما ضرب شبر واحد في ارض اليمن كل ما يستهاد الطفل والشيب والملو والكبر والزليل ولن يخيفنا الحمر ابن الحمر هذا ترم لا هو ولا حكى العسكر ولا طائرات. என்ன நம்மளை கெட்ட வார்த்தையில் பேசுகிறாப்லையா என்னன்னு தெரியல. சரி போயிட்டு போகிறாப்புல, நீங்கள் பேசுங்க, அவங்க பாட்டுக்கு தனியாக பேசிக்கிட்டு இருங்க. இந்த வீடியோ தான் சரியான ஒரு காமெடியான வீடியோ. அதாவது நல்லா கவனிக்கணும். போன வருஷம் 7ஆம் மாதம் 19ஆம் தேதி
ஏமன்லேருந்து ராக்கெட்டை விட்டு இஸ்ரேல் மேலே ராக்கெட்டை விட்டுருந்தாங்க. யார்? இந்த ஹூதிஸ். ராக்கெட்டை விட்டுட்டு யூதன் என்ன செஞ்சான், இப்போ எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தான். அப்போ தான் ஹமாஸோட இவன் ரொம்ப இன்டென்ஸாக யுத்தத்தில் இருந்தான். இந்த ஹூதிஸ் பார்த்துருக்கான், என்னடா இது, நம்ம வந்து இப்போ ராக்கெட்டு விட்டுருக்குமே, இவன் ஒன்றும் எந்த ஒரு பதிலடியும் கொடுக்க மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் கொடுக்குறான், அனுப்பிச்சி விட்றான் எங்கே, இஸ்ரேல் தேசத்தானுக்கு. அந்த மெசேஜ் தான் இதில் ஒருத்தன் பேசுகிறான். كشفناكم وين الرد يا اسرائيل وين الرد كشفناكم وين الرد يا اسرائيل وين الرد لنا فترة طويلة ندور كيف ننثرها. இவன் என்ன மெசேஜ் கொடுக்குறான் அப்படின்னா, ஏண்டா இஸ்ரேல் தேசத்தானே, ஏண்டா வெக்கம் கட்டவங்களே, ஏண்டா மானம் கட்டவங்களே, நாங்கள் தான் உங்களை இத்தனை ராக்கெட்டு விட்டுருக்கோமே, இன்ன வரைக்கும் ஒரு ராக்கெட்டை கூட எங்கள் ஏமன் நாட்டுக்கு இன்றைக்கி அனுப்பாமல் இருக்கீங்களே, ஏண்டா தெரிஞ்சு போச்சா, அல்லாஹ் ஏமனை பாதுகாக்கிறாரு, ஹூதியை பாதுகாக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சு போச்சா, அதனால இத்தனை அடிச்சும் பேசாமல் இருக்கீங்களே, ஏண்டா உங்களுக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை இருந்தால் எங்களுக்கு ஏமன் மேலே ஒரு ராக்கெட்டை விடுங்கடா பார்ப்போம். உங்களுக்கு தான் அயன் டோம் இருக்குன்னு நினப்பா, அயன் டோம் தாண்டா உங்களை பாதுகாக்கும், ஆனால் எங்களை அல்லாஹ் பாதுகாப்பான்டா, ஏமன் நாட்டை அல்லாஹ் பாதுகாப்பான்டா அப்படின்னு 2024 20ஆம் தேதி 7ஆம் மாதம் ஒரு பயங்கரமான ஒரு மெசேஜை கொடுத்து, அதாவது இவர் சொல்லியிருக்காப்புல, நான் உங்களை வந்து கெஞ்சி கேட்குறேன்டா, உங்களை வந்து பிச்சை எடுக்கிறேன், தயவு செஞ்சு எங்களுக்கு பழி வாங்குங்கடா. என்ன ஒரு அருமையான பேச்சுன்னு பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட பேச்சை இது வரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி தான் சூப்பராக பேசுவாங்க இவங்கெல்லாம் பெரிய பெரிய அரசியல்வாதியாக இருக்கிறவங்கள இந்த புண்ணிய மதத்தில் பயங்கரவாதிகளாக மாற்றி வச்சுருக்காங்க. சரி, ஒருவேளை 2 பேரும் ஒன்று தான் போல இருக்குது. சரி, இருக்கட்டும். அப்போ இப்போ இவங்க கேட்குறான், கெஞ்சுறான், இப்போ பிச்சை எடுக்கிறானா இவன், உன்னை பிச்சை எடுக்கிறேன், எங்களை பழி வாங்குங்கடா, உங்களுக்கு தைரியம் இருந்தால் பழி வாங்குங்கடா, எப்படியாவது இந்த உலகம் பார்க்கட்டும்டா, உங்கள் சக்தி பெருசா எங்கள் சக்தி பெருசா அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு பேச்சை பேசிக்கிட்டு இருக்காங்க. ونشتي حرب تسوى الملحمة دي بقى نسطرها. أنا وقتها تكبر وتتوسع وتتمدد. معاكم ما يوسعها، معاكم ما يكبرها. غضبنا كل يوم أكثر، سخطنا كل يوم أزود، دمانا كل ما بيصير في غزة يفورها. ورب البيت لا نفعل فعايل ما يفعلها أحد، ولا نعمل عمايل ما قدر العالم تصورها، ولا نعمل عمايل ما قدر العالم تصورها. அப்போ இவங்க வந்து அப்போயே கெஞ்சுறாராம். இவங்க சொல்கிறாரு, நான் உங்களை கெஞ்சுறேன், பிச்சை எடுக்கிறேன், எங்களை பழி வாங்குங்கடா பார்ப்போம், இத்தனை ராக்கெட் விட்டுருக்கோம், பேசாமல் இருந்திருக்கீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அடித்தப்புறம் ஐயோ ஜெனசைடு பண்ணுறானே, அப்பாவிகள் சிவிலியன்ஸை கொடுறானே அப்படின்னு ஊரெல்லாம் கற்றுனாங்க. இதுதான் இவங்களுடைய வேலை. வாயால் வடைச்சுடுவாய், வாங்கி கட்டிடுவாங்க. அப்புறம் பழி வாங்கின பிறகு, அடி வாங்கின பிறகு, அப்புறம் ஐயோ ஜெனசைடு பண்ணுறான் அப்படின்னு எல்லா நாடு இவங்களுக்கு இதுதான் வேலை. ஒரு காமன் சென்ஸு ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அப்போ கேட்குறவங்கெல்லாம் பார்க்குறவங்கெல்லாம் முட்டாள் மாதிரியும், இவங்க என்ன செஞ்சாலும் அதை அப்படியே நம்புவாங்க, என்ன பேசினாலும் அதை அப்படியே நம்புவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த கொடுமையை நம்ம பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது நம்ம ஊரில் ஒரு பட்டாசு சத்தம் கேட்டாலே யார் அவன் எவன்டா அப்படின்னு வெளியில் வந்து நம்ம பார்ப்போம். இங்கே வந்து பக்கத்தில் ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு அந்த பக்கம் பெரிய குண்டு வெடிக்குது. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு மட்டும் பாருங்கள். எந்திரிச்சு கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஐயோ நம்ம வீட்டில் போட்டுருவாங்களோ, என்ன ஆச்சோ ஏதாச்சோ அப்படி குடும்பத்தை காப்பாற்றணுமே, பொண்டாட்டியை காப்பாற்றணுமே, ஐயோ அம்மானு நம்மெல்லாம் கதறுவோம், எங்கிட்டாவது ஓடுறதுக்கு பார்ப்போம். ஆனால் இந்த புண்ணியவானுங்க பார்த்துக்கிட்டு என்னடா அது வெடிக்குது, தீபாவளி பட்டாசு வெடிக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ இவங்களுக்கு வாழ்க்கை முழுசும் அதை பார்த்து குண்டு போடுறதை பார்த்து, வெடியை பார்த்து, மக்கள் சாகிறத பார்த்து இவங்களுக்கு பழகி போச்சு போல இருக்குது. கொஞ்சம் கூட எந்த ஒரு சொரணையுமே உட்காந்தவனா கீழே உட்காந்தவனா இருக்கான், சேரில் உட்காந்துருக்கான், கொஞ்சம் கூட அசைய மாட்டேங்கிறாங்க. அதிசயமாக இருக்குது. இந்த வீடியோ கிளிப்பில் என்னென்னா, இந்த இஸ்ரேலில் இருக்கிற அந்த ஒரு பெண்ணு ஒரே ஒரு ராக்கெட்டை ஏமன் நாட்டிலேருந்து வந்து விழுந்திருக்கு. உடனே அந்த பொண்ணு எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் ஏமன் நாட்டில் 12 ஜெட்டுகளில் வந்து குண்டு போட்டு போனால் யார், இஸ்ரேல் யூதன். அப்போ அந்த ஏமன் நாட்டில் இருக்கிற ஜனங்கள் எப்படி அதை ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த சின்ன வீடியோ கிளிப்பில் சொல்கிறாங்க. Hi everybody, I'm in Tel Aviv. I'm on Hayakon Street actually, and I'm very close to where the explosion happened. ضربونا على بالمنوي. அதான்
ஒரே ஒரு ட்ரோன் அட்டாக்கு இந்த அம்மா என்னடான்னா கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு எல்லாத்தையும் பாதுகாப்பாக இருங்கன்னு சொல்லிக்கிட்டு எச்சரிச்சுக்கிட்டு தெரியுது. ஆனால் இவங்க என்னடான்னா 12 ஜெட்டில் வந்து இஸ்ரேல் தேசத்தை வந்து குண்டு போட்டாலும் இவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே விழுந்த குண்டு இவங்க வீட்டில் விழுந்திருந்தா இவங்களாம் செத்து செதறி போயிருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு பயம் கூட அந்த ஒரு இது கூட இல்லை. அந்த தீ எறிகிறத பார்த்து இவங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே போல் அந்த விமானத்தாவளங்கள் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் அங்கே இருக்கிற பக்கத்தில் பசங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஃபுட்பால் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ما لكم ما تبغوا كل لعبه وتبغوا مع بعض والله ما في احسن يا سرعه அங்கே விமானத்தாவளம் பற்றி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. எத்தனையோ மக்கள் செத்துக்கிட்டு இருக்காங்க. அது யார் நம்ம சொந்தக்காரங்க செத்தாங்களா, நம்ம ஊரில் உள்ளவங்க செத்தாங்களா அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் இல்லை. இவங்க பாவம் சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா இவங்க வாழ்க்கை முழுசும் அப்படி தான். எங்கே பார்த்தாலும் குண்டு, எங்கே பார்த்தாலும் துப்பாக்கியும் தீயும் பார்த்து பார்த்து பழகுனவங்க. இதுவும் சரியான காமெடி தான். இதையும் பார்ப்போம். مطار مدني أين العسكري وأين هذا مطار مدني ما تنبى المدنيين عندما يحترموا من السفر للعلاج الشعب اليمني كله يصير يتعالق خارج اليمن للمع هذا القصف هذا والهمجية لكن أنا أوجه رسالة للسيد وللقوات المسلحة أنهم يقصفوا تل أبيب يقصفوا المطار أبيدوا المطار نعم للحصار الجوي لإسرائيل ولا تبقوا أي حاجة في الأراضي تل هؤلاء مطار مدني أين العسكري وأين هذا مطار. அதாவது இவர் என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, என்ன யூதை வந்து பயங்கரவாதிகளை அவன் கொன்னா, அவங்க மேலே அவன் வந்து ராக்கெட்டை விட்டான், சிவிலியன்ஸு ஏரோப்ளேனில் மேலே விட்டுருக்குறானே அப்படின்னு பயங்கரமாக ஜெனோசைடு பண்ணுறான். அது செய்கிறான், இது செய்கிறான், டெல் அவிவ் அழிஞ்சு போயிடும், நாங்களும் ஒன்றும் இல்லாமல் பண்ணுவோம், இஸ்ரேல் தேசத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணுவோம் அப்படின்னு பொங்குறாப்புல. ஆனால் இதை சொல்ல மாட்டேங்கிறாப்புல. யூதை வந்து பேசாமல் தான் இருந்தான். நாங்கள் தான் வந்து அவங்க விமானத்தாவளத்தில் நாங்கள் குண்டை போட்டோம், ராக்கெட்டை போட்டோம், அதனால தான் அவன் பழி வாங்குறான். இப்போ பாருங்கள் எல்லாம் பற்றிக்கிட்டு எரியுது அப்படிங்கிறத சொல்ல மாட்டேங்கிறான். சிவிலியன்ஸ் ஏரோப்ளேனில் பற்ற வச்சுட்டானா, சிவிலியன்ஸ் ஏரோப்ளேனில் எரிச்சு விட்டானா அப்படின்னு ஐயோ இது நியாயமா அப்படின்னு கேட்பாங்களாம். அதாவது இந்த ஹூதி அப்படிங்கிற பயங்கரவாதிகள் கொண்டு வந்து சிவிலியன்ஸ்னு பார்க்காம, இராணுவ வீரர்கள்னு பார்க்காம, எந்த இடம்னு பார்க்காம, வீடுன்னு பார்க்காம, ப்ளே கிரவுண்டுன்னு பார்க்காம, விமானத்தாவளம்னு பார்க்காம குண்டு போடுவாங்களாம், ராக்கெட்டை விடுவாங்களாம். ஆனால் இவங்கள்ட்ட திருப்பி பழி வாங்கும் பொழுது நேராக அந்த ஹூதி பயங்கரவாதிகளை தேடி போய் அவங்க மேலே ராக்கெட்டை விடணுமா? இது எப்படி காமெடியாக இருக்குது? ஒரு யுத்தம் நாட்டுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் 2003 அறிவித்தான் அந்த ஏமனில் உள்ள ஹூதி நம்ம ஏமனும் இஸ்ரேலுக்கு விரோதமாக யுத்தத்தில் இருக்குது அப்படின்னு அவரை அப்போயே அறிவிச்சிட்டான். 2023 அறிவிச்சிட்டான். ஆனால் அப்போ யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ கொஞ்ச நாள் சும்மா இருந்த நேரத்தில் திடீர்னு ஒரு குண்டை போட்டு தூண்டி விட்டான் யூதனை. அப்போ அவன் வந்து ஏர்போர்ட்டெல்லாம் அழிச்சு விட்டான். இப்போ அழிச்ச உடனே கத்துறாப்புல நாங்கள் வந்து டெல் அவிவியே அழிப்போம். என்னமோ இவங்க சும்மா கையையும் வச்சுக்கிட்டு சும்மா இருந்த மாதிரி யூதை தேவையில்லாமல் வந்து குண்டை போடுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். இப்போ இவங்களுக்கு இப்படி தான் காமன் சென்ஸும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் நரம்பு புடைக்க பேசுவாங்க. இப்போ எப்படி தான் எங்கே கற்றுக்கிட்டாங்கன்னு தெரில. இதுதான் இவங்களுடைய பரிதாப நிலைமை. இவங்க குண்டு போட்டு அப்பாவே இஸ்ரேலியர்கள் செத்தா அதுக்கு அவங்க அல்லாஹு அக்பர்னு கத்துவாங்களாம். ஆனால் யூதன் திருப்பி பதிலடி கொடுத்தா பழி வாங்கினா அதுக்கு பேர் ஜெனசைடாம்.